வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இப்போ விஜய் அதிமுக தரப்பு ஓட்டை தான் வாங்குவாருன்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கு. அதே மாதிரி அவர் எந்த கேஸ்ட் செக்டாரோட ஓட்டு அவரை நோக்கி வரும்னு உங்களுக்கு எதுவும் கணிப்பு இருக்கா? ஏன்னா அவருக்கு குறிப்பா ஃபிஷர்மேன் சைட்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. இன்னொன்று அவர் அது என்ன கிறிஸ்டின் வெள்ளாளருங்கிறதுனால அந்த சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுவும் கணிப்பு இருக்கா? அதுல கடந்த கால இதை பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் நாயுடு வகுப்பை சேர்ந்தவர். நம்ம நாயுடு வகுப்புங்கிறதுல நம்ம ராமச்சந்திர நாயுடெல்லாம் நான் டீனேஜில் அவர் சிஎம் ஆகணும், எமர்ஜென்சியில் மத்திய அமைச்சராக இருந்தார், எமர்ஜென்சி பிறகு நினச்சவன். அவருக்கு அந்த வாக்கு எந்த வகையில் வந்ததுன்னா திருப்பரங்குன்றத்திலையும் திருமங்கலத்திலையும் 15 விழுக்காடு வாக்கு வந்தது. ஸோ நாயுடு சமூகம் அவரை பேக் பண்ணது உண்மை, ஒரு குறிப்பிடத்தக்க அளவு. அதில் மூணாவது சக்தியாட்டு எர்ணாவூர் நாராயணன் நின்ன அம்பாசமுத்திரத்தில் 2 விழுக்காடு தான் விஜயகாந்துக்கு ஓட்டு வந்து, பாஜக மூணாவது சக்தியாக நின்ன கிள்ளியூரில் 1 விழுக்காடு தான் வாக்கு வந்து. இன்னைக்கு என்னதான் கன்னியாகுமரிக்குள்ள விஜய் போனாலும் இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் வந்ததுன்னா அந்த போலரைசேஷனில் விஜய்க்கு அபிமானிகள் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்கங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆயிரும். வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் வந்ததுன்னா எவ்வளோ ஓட்டு போடுவாங்கங்கிறது கேள்விக்குறி ஆயிரும். இதில் கமலஹாசன் வரும்போது தேவர் மகன் விருமாண்டி படமெல்லாம் கமலஹாசன் நடித்தார். ஆனால் அவருக்கு டி நகர்லையும் மயிலாப்பூர்லையும் 15 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிது. உசிலம்பட்டி, முதுகுளத்தூர், மேலூர் இங்கெல்லாம் அவருக்கு 1 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சிது. ஸோ அந்த வகையில் விஜய்க்கும் அவரை விரும்பக்கூடிய சோஷியல் செக்ஷன்ஸ் வாக்களிக்கலாம். அது நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எந்த வகையில் அது ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குங்கிறது தேர்தல் முடிஞ்சாதான் அதை நம்ம சொல்ல முடியும். அவர் இந்த வாக்களை நம்பி தான் பெரம்பூர்லையும் திருச்சியிலையும் இருக்கிறதாட்டு சீமான் இன்னைக்கு குற்றம் சாட்டி இருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் கிறிஸ்தவர்கள் வாக்கை நம்பி நிற்கும் போது உங்களுக்கு பாஜகவை குற்றம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, பாஜக செய்கிறது தானே நீங்களும் செய்றீங்கிறத சீமான் ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருக்காரு. விஜய்க்கு எந்த செக்ஷன்ஸ் சப்போர்ட் பண்றாங்கிறது எலெக்ஷன் முடிவில் ஆய்வு பண்ணி பார்த்தா தான் தெரியும். கமலஹாசனுக்கும் நம்ம இதை எப்போ சொல்றோம்னா எலெக்ஷன் முடிவுக்கு பிறகுதான். மயிலாப்பூர் டி நகரில் 15 எடுத்தவர் உசிலம்பட்டி முதுகுளத்தூர்ல 1 விழுக்காடு தான் எடுத்திருக்காரு. அதுவும் முக்குளத்தூர் போட்டிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். முக்குளத்தூர் ஓட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அருப்புக்கோட்டையில் கூட 5 எடுத்திருந்தாரு. இது நான் ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். விஜயை யார் சப்போர்ட் பண்றாங்கிறது ஆய்வு முடிவில் தான் நம்ம சொல்ல முடியும். டிடிவி தினகரன் தேவருங்கிறதோ, அண்ணாமலை எடப்பாடி கவுண்டருங்கிறதோ, ஈவன் சீமான் ஆடாருங்கிறதோ கூட கொஞ்சம் எவிடெண்டா மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் என்ன கேஸ்ட்ங்கிறது எவிடெண்டா தெரியாது. உண்மையில அவர் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ திருச்சியில கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரா? ஒரு கிறிஸ்தவ வெள்ளாளருங்கிறது ஏதோ அவங்க தாத்தா ஏதோ பிள்ளை தமிழர் தான்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னதுல இருந்து தெரியும். மற்றபடி அவர் கிறிஸ்தவ மீனவர்னும் அவரை பற்றி தவறுதலா நினைச்சிட்டு இருக்கான். இப்போ வெல்வெட்டித்துறை கரையார் தான் மீனவர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். ஆனா வேலுப்பிள்ளை பிரபாகரனை வெள்ளாளர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நெடுமாறண்ணன் சப்போர்ட் பண்ணால அவர் விவிடி குரூப்புங்கிறது வெல்வெட்டித்துறை குரூப்பு. வெல்வெட்டித்துறை அஜித் மாத்தையா அங்கே அதில் உள்ள எல்லாருமே எல்டிடிங்கிறதா விவிடின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மீனவர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. பட் அவங்கள வெள்ளாளருங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. அதே மாதிரி விஜய் கிறிஸ்தவ வெள்ளாளர்னாலும் அவர் மீனவருங்கிற ஒரு தோற்றமும் தலித் கிறிஸ்டின்ங்கிற ஒரு தோற்றமும் அவருக்கு இருக்குது. அது ஆரம்பத்தில் அந்த சமூகங்கள் மத்தியில் நம்மாளுங்கிற ஒரு ஆதரவை அவருக்கு கொண்டு வந்திருக்கலாம். உண்மையிலே பிரபாகரன் மாதிரி தான் அது மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அவர் காஸ்ட் தொடர்பாக இருக்கு. ஓகே, ஆனா அது எவிடெண்டா என்னங்கிறது தெரியாமையே பலரும் நம்ம காஸ்ட் தான் இருக்கு. சீமானை பொறுத்தளவுல இதுவரை காஸ்ட் பேக்கிங் வரல. இந்த எலெக்ஷன்ல காஸ்ட் பேக்கிங் சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ கிறிஸ்தவ வெள்ளாளருங்கிற லெவல்ல ஒரு சிலர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது அது இதுவரை சீமானை ஆதரிக்காத சமூக மக்கள் மத்தியில 8 விழுக்காடு வந்துட்டாரு. நம்மளும் இதை நம்மளோட இதுகளுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் ஐடென்டிட்டியோட நிற்கிறாரு, ஜெனரல் தமிழ்னாலும் கூட நிற்கிறாரு, இந்த முறை வாக்களிக்கலாங்கிற ஒரு தோற்றம் பெர்செப்ஷன் வந்திருக்கு. ஆலங்குளம் கூட்டம் அதுக்கு எவிடெண்டா இருக்குது. அதே வேளையில சிறுலிபுத்தூர் கூட்டம் நானும் சரி, சங்கரங்கோயில் கூட்டத்தில் முக்கிய தேவரை சொல்லும் போதும் கைத்தட்டல் கிடைக்குது. பறையர் தேவேந்திரருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும் போதும் கைத்தட்டல் கிடைக்குது. என்றாலும் ஆலங்குளம் கூட்டம் ரொம்ப திக்கா வந்ததுல நாடார் அதுக்குள்ள சீமான் கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறது தெரிய வருது. ஓகே, இப்போ சீமானுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிற சாதிகள் கூட ஈவன் தேவர் இல்ல தலித்துல இருந்து கூட சீமானுக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு. ஏன் அவரோட சொந்த சாதி அவருக்கு ஆதரவே இவ்வளவு நாள் கொடுக்கல? என்ன காரணம்? இவர் வரும்போதே தமிழ் தேசிய அடையாளத்துல வராரு.
நாடார்கள் நேஷனல் ஐடென்டிட்டியில் உள்ளவர். இவர் நேஷனல் இதுகளை எதுக்குறாரு. இப்போ அண்ணாமலையை காலி பண்ணிட்டாங்க, அதனால நம்ம சீமானுக்கு போடலான்னு நினைக்கக்கூடிய இந்து நாடார்களே சிந்து நதி நீரை தடுத்தது தப்பு, அது அந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தை சொல்லலை, எல்லா விவசாயிகளுக்கும் நதி நீர் பொருத்தமானதுங்கிறத அவர் சொல்கிறாருல்ல, அந்த இது பிடிக்காத ஒரு தன்மைக்குள்ளே இருக்குது. பட் இப்போ அந்த விஸ்கி பிராண்டிக்கு எதிராக கல்லுக்கு ஆதரவாக இருக்கிறதுல நாடார்கள் பார்வை சீமான் பக்கம் திரும்பி இருக்குங்கிறதும் 100% உண்மை. ஓகே, இப்போ கொங்கு பெல்ட்ல வந்து எடப்பாடி வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்காரு. ஈவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இல்லாத பவர்ல இப்போ இருக்கிறதா நீங்களே சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொங்கு பெல்ட்ல இல்ல, கொங்கு வேளாளர்களிடம் மன்னியர்களிடம். ஓகே, இப்போ அதுல எதுவும் விஜயால ஒரு ஸ்பிளிட்டை ஏற்படுத்த முடியுமா, பாதிப்பை டேமேஜ் ஏற்படுத்த முடியுமா? கொங்கு வேளாளர்கள் தான் எடப்பாடி பக்கமே அவ்வளவா வராத ஜாதின்னு சொல்றாங்க. அது கருத்து கணிப்பு தான், ரிசல்ட்ல தான் நம்ம அது தெரியணும். அப்படின்னா எடப்பாடியை தோக்கடிக்க நினைக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் மட்டும் ஏன் விஜய் பக்கம் போகணுங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவில் ஜெயலலிதாவுக்கு கிடைக்காத ஆதரவு வன்னியர்கள்ட்ட கிடைச்சிருக்கு, ஜெயலலிதாவுக்கு கிடைக்காத ஆதரவு கொங்கு வேளாளர்கிட்ட கிடைச்சிருக்குது. ஆனால் 35-40% வாக்குகள் வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டியில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருக்குதுன்னா, இவர் நெல்லையில் 8ஆ போயிருக்காரு, ரெட்டையில் ராமநாதபுரத்தில் 9ஆ போயிருக்காரு, தேனியில் 13ஆ போயிருக்காருன்னா, வன்னியர் வெள்ளாள கவுண்டர்கள்ட்ட செல்வாக்கு கூடின எடப்பாடி பழனிசாமிக்கு மற்ற எல்லா ஜாதிகள்லையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட செல்வாக்கு மிக மிக குறைஞ்சி போனனால தான் அவரால் 20 விழுக்காடு வாக்கோட நிற்க முடியுது. அவருக்கு கிடைச்ச 20 விழுக்காடு வாக்கில் வன்னியர்கள் வாக்கு வந்து ஒரு 8 விழுக்காடு வாக்கு வரை, 7-8 விழுக்காடு வாக்கு வரை இருக்க வாய்ப்பு இருக்கு. வெள்ளாள கவுண்டர் வாக்கும் கணிசமாக இருக்கு. அவர் கிடைச்ச வாக்கிலே பாதி அளவு வன்னியர் வாக்கும் வெள்ளாள கவுண்டர் வாக்கும் தான். இது என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். யதார்த்த சூழ்நிலை நான் சொல்றேன். எம்ஜிஆர் செல்வாக்கையும் ஜெயலலிதா செல்வாக்கையும் வன்னியர் வெள்ளாள கவுண்டர்ல எடப்பாடி தாண்டிட்டாரு. இன்னும் காமன் லீடரா ப்ராஜெக்ட் ஆகாம இன்னும் கொங்கு வேளாளர் லீடரா தான் அவர் இருக்கிறாரா? காமன் லீடராட்டு அவருக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை 18 விழுக்காடு என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுல கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஸ்டாலினுக்கு போகுமா, தம்பி சீமானுக்கு போகுமா, தம்பி ஜோசப் விஜய்க்கு போகுமாங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். ஓகே, இப்போ டிடிவி தினகரன் வந்து இப்போ எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதை வந்து இப்போ முக்குலத்தோர் சமூகம் ஏற்றுக்கிடுச்சா, இல்லை அவங்களுக்கு இன்னுமே இபிஎஸ் எதிர்ப்பு மனநிலை இருக்கு? முக்குலத்தோர் சமுதாயம் இபிஎஸ் எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. அவங்க இன்னைக்கு கருத்துருவாக்கத்திலே முக்குலத்தோர் சமுதாயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க சமுதாயத்தில் பெரிய லெவலில் ஜெயலலிதாவோட ஒரு பேட்டர்னேஜில் இருந்தவங்க சசிகலா அம்மையார், முக்குலத்தோரை எம்பவர் பண்ணதில் சசிகலா அம்மையாருக்கு பங்களிப்பு பெருசு. நம்ம கட்சி நம்ம அம்மா சின்னம்மானு தான் அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு சசிகலா அம்மையார் களத்துக்குள்ள நிற்கிறது அந்த வாக்காளர்கள் மத்தியில் எடப்பாடி எதிர்ப்பு உணர்வை மேலும் அதிகரிக்கும். இப்போ எடப்பாடியால் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க 3 பேர், டிடிவி, ஓபிஎஸ் அண்டு சசிகலா. இதில் 3 பேரும் ஒருத்தர் எடப்பாடிட்டே போயிட்டாரு, ஒருத்தர் டிஎம்கே போயாச்சு, இன்னொருத்தங்க தனிச்சு நிற்கிறாங்க. ஸோ அந்த மக்களோட ஓட்டு 3ஆ ஸ்பிளிட் ஆகுமா, இல்லை அவங்க எடப்பாடியை தோக்கடிக்கணும்ட்டு டிஎம்கேவை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு? அதுதான் கடைசி நேர போலரைசேஷனில் ஒரு ஓட்டு குறையக்கூடாது, ஒரு ஓட்டு சிதறக்கூடாது, எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுங்கன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் 2019ஆம் ஆண்டு அனிதா அண்ணாச்சி தான் பண்ணது. அந்த சிறுவைகுண்ட மறவர்கள்ட்ட தினகரனுக்கு அமமுகவுக்கு போடுறதை விட எடப்பாடியை தோக்கடிக்கணும்னா நீங்கள் உதயசூரியனுக்கு தான் போடணும்னு கனிமொழிக்காக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதையே பெரம்பலூரில் நெஹ்ரு முன்னெடுத்தார், பெரம்பலூரில் பாரிவேந்தர் முன்னெடுத்தார், தஞ்சாவூரில் முன்னெடுத்தார், இங்கே கரூரில் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இப்படி பல தொகுதிகளில் முக்குலத்தோர் மத்தியில் ஒரு ஓட்டு குறையக்கூடாது, ஒரு ஓட்டு சிதறக்கூடாது, எடப்பாடியை தோக்கடிக்கிறது தான் நம்ம இதுன்னு 19 எடுத்தாங்க. அதற்கு பிறகு 21 முழுமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அன்னைக்கு 21 ஓபிஎஸ் லீடர்ஷிப்பு இரட்டை தலைமைங்கிறது ஓரளவு டைல்யூட் பண்ணிச்சு. அப்புறம் 24 முழுக்க முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை விட்டு எதிராட்டியை போயிட்டாங்க. 10.5 அது கூடுதல் ஒரு காரணம். இப்போ வந்து அவங்களுக்கு பசும்பன் தேவரையாவுக்கு பாரத ரத்னாங்கிற ஒரு முன்னெடுப்பை எடப்பாடி முன்னெடுக்கும் போது சீமான் வந்து 3 பேரையும் நீங்கள் வீழ்த்திக்கிட்டு, சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஸை வீழ்த்திக்கிட்டு 4.5 வருஷம் இருக்கும்போது கொடுக்காத இப்போ சொல்கிறீங்களாங்கிற கேள்வியை வந்து சீமான் முன் வச்சார். அதற்கு பிறகு முக்குலத்தோர் வந்து முழுமையாக எதிராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தினகரனுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து அவருக்கு ஒரு இரட்டை இலக்க சீட்டு கொடுத்து கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. வேலு கார்த்திகன் போன்ற நண்பர்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட்டுங்கிறத பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை அது பெரிய பலன் இருக்கான்னு தான் கருதுறேன்.
2024 தேர்தலுக்கு பிறகும் எடப்பாடியை பற்றி கடுமையா தினகரன் விமர்சிச்சதுனால அவர் ஜாயின் பண்ற கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே அது சுமுத்தா கெமிஸ்ட்ரி இருக்காதுன்னு தான் நான் கருதுறேன். ஓகே. ஆனா ஒரு மாதிரி ஸ்டேஜ்ல ரொம்ப 2 பேரும் அந்யோன்யமா பேசுறாங்க, இது பண்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா முக்குலத்தோர் உள்ள எதிர்ப்புல பார்த்தா இவர் விஜய் கூட நின்று இருக்கலாமோன்னு தோணும். அவர் விஜய் கூட நின்றுனா கூட அது ஒர்க் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு ஓரளவு பெட்டரா இருந்திருக்கும். ஓகே. இவர் விஜய் தேவர் சிலை கிட்ட வணக்கம் போட்டுட்டு போன வீடியோலாம் ஒரு மாதிரி பயங்கரமா ரீச் ஆயிருந்தது. அவரை முக்குலத்தோர் சமூகமும் விஜய கொஞ்சம் ஏத்துக்க எல்லாரும் எந்த அளவுல பண்றாங்களோ அதே மாதிரி அந்த சமூகத்திலையும் அவருக்கு விஜய்க்கான ஆதரவு. அப்போ அவர் காஸ்ட் பேஸ கடந்துதான் அவர் வாங்க போற ஓட்டுங்கிறது சாதியை கடந்துதான் வாங்கக்கூடிய. அவருக்கு ஜாதி அடையாளம்னு எதுவும் இல்லை, கிறிஸ்தவ வெள்ளாளருங்கிற ஒரு அடையாளம் தவிர இது இல்லை. சினிமா கலைஞர்களுக்கு இந்த அடையாளம்ங்கிறது பெருசா இருக்காது. சரத்குமாருக்கும் கார்த்திக்கும் இருந்ததுன்னா அந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசியல்ல சரத்குமார், கார்த்திக், அந்த பிரசாந்த் அந்த இதுக்குள்ள இருந்தது. இப்போ இவருக்கு விஜய்க்கு வன்னியர் பறையர் ரசிகர்கள் தான் அதிகம். பட் அது போலரைசேஷன் ஆயிட்டுன்னா அது சிக்கலாயிடும். வன்னியர் ரசிகர் நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டா அது திருமாவளவன் அணி ஜெயித்திருமுன்னும், பறையர் ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டா அது அன்புமணி அணி ஜெயித்திருமோன்னு நினைச்சாங்கன்னா அது சிக்கலாகும். அந்த போலரைசேஷனை அவர் விக்கிரவாண்டியில் உடைச்சிருக்கணும். உடைக்க தவறாதது என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். விருத்தாச்சலம் போன்ற இடங்கள்லாம் போலரைசேஷன் தான் ஆகும். அப்போ அந்த ரசிகர்கள் என்ன ஆவாங்க, எந்த அளவுக்கு நிற்பாங்கன்னா மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்துடும். நம்ம வன்னியர் ரசிகர்கள் ஓட்டு போட்டு பறையர் ரசிகர்கள் போடலைன்னா அது பிரேமலதா அம்மையார் ஜெயித்துருவாங்களே. நம்ம பறையர் ரசிகர்கள் ஓட்டு போட்டு வன்னியர் ரசிகர்கள் ஓட்டு போடாம அதிமுக பாமக போட்டான்னா அதிமுக பாமக அணி ஜெயித்திருமேங்கிற அந்த சந்தேகம் வரும்போது ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஜாதிக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. லாஸ்ட் மினிட் போலரைசேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். வன்னியர்கள் அதை எஃபெக்டிவாக செய்வாங்க. வன்னியர்கள் எஃபெக்டிவாக செய்யும்போது திருமாவளவனும் கிராமமாக போய் அந்த போலரைசேஷனை தான் விஜய்க்கு எதிராக செய்வாங்க. அதே மாதிரி இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன்லையும் விஜய் மாட்டுவார். இல்லை, நார்த் பெல்ட்ல வன்னியர் வெஸ் பறையர் போலரைசேஷன் வேற மாதிரி ரிசல்ட் வரும். நீங்கள் இப்போ அந்த போலரைசேஷன் இப்போ பிரேமலதாவால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்களுக்கும் வன்னியர் சப்போர்ட் பெருசாக உண்டுன்னு சொல்லுவாங்க. வன்னியர் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஏழுமலைன்னு ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்த நண்பர் தான் திருவண்ணாமலை சைடு ஒர்க் பண்ணிட்டு தான் சொன்னார். வன்னியர் இளைஞர்களை பணம் கொடுக்காமலே தேமுதிக விஜயகாந்த் மேலே உள்ள சிம்பதியில் அந்த கொடியை தூக்கிட்டு வராங்கங்கிற கருத்துக்களும் இருக்குது. பட் அந்த அளவு குறைவாக தான் இருக்கும். அந்த பறையர் சமூகத்தில் கன்சால்டேட் ஆகக்கூடிய அளவு தான் விஜயகாந்துக்கு பெரிய அளவில் கொடுத்தது. அது அன்னைக்கு அதிமுக மீறிய விஜயகாந்துக்கு வந்தது. இப்போ இந்த களம் இன்னைக்கு அதிமுக பாமக ஒரு சைடும் இவங்க திமுக சைடும் வந்துட்டாங்க. திமுக விசிக ஒரு சைடும் நிற்கும்போது போலரைசேஷனில் பறையர் ஓட்டும் பிற சமூகங்கள் ஓட்டும் அதிக அளவுலையும் வன்னியர் ஓட்டு சிறிய அளவுலையும் கிடைக்கும். அவங்க சசிகலா சவுத்தில் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்ஸ் நிறுத்தியிருக்காங்க. அதை மீறி ரெகுலராக பிரச்சாரமும் பண்ணுறாங்க. இப்போ சசிகலா கேண்டிடேட்ஸ் பிரிக்கக்கூடிய ஓட்டு ஏடிஎம்கேவை அஃபெக்ட் பண்ணுமா இல்லை டிஎம்கேவை அஃபெக்ட் பண்ணுமா? சசிகலா கேண்டிடேட் பிரிக்கக்கூடிய ஓட்டு கடைசியாக என்டிஏக்கு விழுந்த ஓட்டு 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில் அதிமுக வந்துடும்னு ஓபிஎஸ்சியும் டிடிவியும் முன்னிலைப்படுத்தி அண்ணாமலை எடுத்த ஓட்டு. ஸோ இந்த வாக்குகள் இன்னைக்கு என்டிஏ விட்டு வெளியேறி சசிகலா கையில் போகும். இன்னொன்று என்டிஏ எடப்பாடியை லீடர்ஷிப்பில் ஏற்றுக்கிட்டதை ஏற்க முடியாமல் அவங்க வாக்களிப்பாங்கன்னு தான் நான் கருதுறேன். ஓகே. அப்போ அது ஆல்ரெடி டிஎம்கேக்கு வந்த வாக்கு கிடையாது, என்டிஏ அலைன்ஸுக்கு வந்த வாக்கு தான். அது என்டிஏ அலைன்ஸுக்கு வந்த வாக்கு தான். ஓகே. டிஎம்கேக்கு வந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட முக்குலத்தோர் எல்லா காலமும் திமுகவில் இருக்காங்க. லாஸ்ட் 21 எலெக்ஷன்ல டிஎம்கேவால கொங்குபேட்ல சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இந்த வாட்டி அவங்க ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? இப்போ செந்தில் பாலாஜி வேற கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்றாரு. எப்படி இருக்கு அவங்களோட? செந்தில் பாலாஜி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஈரோடு கிழக்கு இது அங்கே ஸ்டாலினுக்கு ஆதரவான எங்கள் நிலைமை என்னன்னா, இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனதில் ஓபிஎஸ் முக்குலத்தோர்னாலும் அந்த பகுதியில் ஒரு நான் வெள்ளாள கவுண்டராக தான் அவர் பார்க்கப்படுவார். அப்போ இது வெள்ளாள கவுண்டர் கட்சி ஆயிட்டுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டமும் தேமுதிக டிஎம்கே கூட்டணியில் போனதும் செந்தில் பாலாஜி ஒர்க்கும் திமுக அணிக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்துருக்குது. என்டிஏ அதிமுக 21ல் ஒன்றா நின்னவங்க 24ல் பிரிஞ்சு மீண்டும் ஓட்டுறது எந்த அளவுக்கு ஓட்டுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்றாலும் நான் வேலுமணி போன்றவங்களோட அந்த ஆர்கனைசிங் ஒர்க்கை நான் மதிக்கிறேன். செந்தில் பாலாஜி, வேலுமணி அந்த இடத்துக்குள்ள வேலுமணி ஒரு நல்ல ஆர்கனைசராக தான் இருக்கிறாரு. தென் பாஜக அதிமுக சேரும்போது ஒரு வெள்ளாள கவுண்டர் பேக்கிங்கும் அந்த அணிக்கு சிபி ராதாகிருஷ்ணன்
வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறதுல இருந்து பல இதில் வந்து ஒரு பேக்கிங்கும் கிடைக்குது. ஸோ அது 2021 கிடைச்ச நான் விளாள கவுண்டர் ஓட்டை வந்து போதுமான அளவு கிடைக்காம இருந்ததுன்னா திமுக அணி வந்து 2/3 சீட் வரை அங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது தேமுதிகவோட ஒரு இதுவும் ஓபிஎஸ் நீக்கமும் அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி கூடுதலா டிஎம்கே அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு ஒரு போலரைசேஷன் பாயிண்ட்ல நான் விளாள கவுண்டர் வந்து டிஎம்கே அணியில போலரைஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு லாயலிஸ்ட் பிஜேபிஸ்ல கேடர்ஸ் லெவல்ல நிறைய இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப எடப்பாடியை ஏத்துக்கிட்டாங்களா? அந்த ஒரு அண்ணாமலையோட பவர் வந்து 27 சீட்டு வாங்கி 3 விழுக்காடை பெறக்கூடிய ஒரு கட்சியில முன்னாள் தலைவருக்கு தான் அன்னைக்கு வேல்யூ இருக்கு. அவருக்கு தான் அவர் ஆசி பெற்ற சின்னம் தான் போடுறான். அப்போ இதுவே அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூ தான். அது பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொன்னதுல அந்த வேல்யூவை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அண்ணாமலை கோட்டை விட்ட இடம் ஈரோடு கிழக்கு. அங்க தமிழ் தேசியத்துக்கிட்ட திமுக அதிமுக எதிர்ப்பு அவர் விட்டுருக்க கூடாது. அதற்கு பிறகு அவர் நீக்கப்பட்டது அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்களுக்கும் பெரிய அடி. கடைசியாக குறைஞ்ச சீட்டு வாங்கினதுல மொத்தமாக இந்த அணியை ஊற்றி மூடினு அவங்க நினைக்கும் போது அவர் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு கூடுதல் பலத்தை, இந்த 3 பின்னடைவுக்கு பிறகு ஒரு கூடுதல் பலத்தை அந்த அணிக்கு கொடுக்கும். பேரலால இப்போ விஜயால தனக்கு தான் பாதிப்புங்கிறத எடப்பாடி தரப்பு உணர்ந்துட்டாங்களா? அவங்க அதுக்கான ப்ரிகாஷனா எதுவும் செயல்பட்டிருக்காங்களா? எப்படி அண்ணாமலை மையமா வச்சு சீமான் எடுத்த நிலைப்பாடு மாதிரி விஜய் மையமா வச்சு நான் போல்டு, விஜய் திரையில தான் போல்டு, வெளியில அவரு நட்டு, அந்த இதை சீமான் எடுக்கிறாரு. அப்போ உங்களுக்கு புரியுதுல்ல நான் சொல்ல இஷ்யூஸ்? இலவசங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, எனக்கு ஓட்டு போடாத, பிராண்டி விஸ்கிக்கு ஓட்டு போடவும் எனக்கு போடாத, 4 வரை என்னால் தான் அடிச்சு நிற்க முடியும் பிரபார மகன் அவர் நிற்கிறாரு. ஸோ விஜய்ங்கிற புது ஃபோர்ஸால தனக்கு வந்து லாபம் வரணும்னு அந்த நோக்கத்தில் அவருக்கு இஷ்யூஸை அவர் எடுக்கிறாரு. எடப்பாடியோ பாஜகவோ அந்த ஃபோர்ஸை தங்க கூட கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறாங்கல்ல அவங்க எதிர்பார்த்தாங்க. பெரிய சக்தின்னாங்க. தமிழிசையும் அண்ணாமலையும் விஜயை ரொம்ப புகழ்ந்து இது பண்ணாங்க. அண்ணாமலை அடிக்கிறதுக்கு தான் மற்ற பாஜக காரங்க விஜய் போடுறாங்கிறது புரிஞ்ச முறை தான் அண்ணாமலை அதுல இது பண்ணார். இப்போ விஜய் நல்ல ஓட்டு எடுத்து எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு தான் அண்ணாமலை நினைப்பாரு. அதான் அரசியல். ஸோ விஜயை எதிர்கொள்றதுக்கு பெரிய அளவில் அவங்க பண்ணல. அனுபவம் வேணும், எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, இந்த மாதிரி மைல்டா சில விஷயங்களை சொல்றாங்களே தவிர அனுபவமற்றவர், ஆசைப்படுறாரு, இந்த மாதிரி சொல்றாங்களே தவிர காங்கிரீட்டா இதை ஏற்று அடிக்கிறதுக்கு அதிமுக பாஜக தயாரா இல்லை. பாஜக அடிக்கணும், அது அவங்களும் அடிக்கல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.